அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3ஆம் பருவத்தில் 3rd லெசன் வரலாறுல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிமை தலைமையிலிருந்து பேரரசு வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு மகதத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு சேரர் சோழர் பாண்டியர்கள் வந்துட்டு நம்ம தென்னாட்டில் வந்துட்டு சேரர் சோழர் பாண்டியர்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி நம்ம பார்த்தது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லெசன்ஸில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் காலம், குப்தர் வர்தனர் பற்றி, அவர்களுடைய பேரரசை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டதையும் குப்த அரசர்களின் பேரரசு உருவாக்க முயற்சிகளையும் அறிந்து கொள்ளுதல். குப்தர் காலத்து அரசு அமைப்பு, சமூகம், பொருளாதாரம் பற்றிய அறிவினை பெறுதல், கலை, கட்டடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் குப்தர்களின் பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல், ஹர்ஷவர்தனுடைய ஆட்சியின் முக்கியத்துவத்தை ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி லெசனில் பார்த்தோம் இல்லையா? சுங்கர்கள், கன்வர்கள் பார்த்தோம், குஷானர்கள், அதுக்கப்புறமா சாதவாகனர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு மகதத்தில் ஆட்சி செஞ்சது, அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எவ்வளோ ஆண்டுகள் வந்துட்டு அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு குப்த அரசு, இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஓகே, குப்தாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருமே வந்துட்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவனார்களும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. இச்சூழல் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்க தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதைத் தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்தன அரசு வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 647 வரை ஆட்சி புரிந்தார். சான்றுகள் நமக்கு வந்துட்டு குப்த அரசர் பற்றின சான்றுகள் வந்து எதிலெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாபில் இருக்கிற இதிலிருந்து கிடச்சிருக்கு. சோனாபட் செப்பு பட்டயம், அடுத்ததான் நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு சான்றுகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னது, தொல்லியல் சான்றுகள். ஓகேங்களா? ஸோ தொல்லியல் சான்றுகள். அடுத்ததான் இலக்கிய சான்றுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவச்சந்திர குப்தம், முத்ரா ராக்சம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள், 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாக்யானின் பயண குறிப்புகள், ஹர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, யுவான் ஸ்வாங்கின் சியூகி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இலக்கிய சான்றுகளாக கொடுத்துருக்காங்க. குப்த அரசை பற்றின செய்திகள் நமக்கு கிடைக்கிற இலக்கிய சான்றுகளாக கொடுத்துருக்காங்க. குப்த அரச வம்சம் நிறுவப்படல். ஸோ குப்த அரச வம்சம் நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் என கருதப்படுகிறார். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையதே. இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஓகேவா? ஸோ சந்திரகுப்தர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட முதல்ல வந்துட்டு குப்த அரச வம்சத்தை நிறுவியது வந்துட்டு ஸ்ரீகுப்தர் அப்படின்னு தான் வந்துட்டு கருதப்படுது. ஸோ அவருடைய மகன் கடோத்கஜர். ஓகேயா? ஸோ இவங்களுடைய மகாராஜா அப்படிங்கிற பெயர் வந்துட்டு கல்வெட்டுகளில் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய அடைமொழி வந்து அவங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஓகே, ஸோ இவருடைய காலம் பாருங்கள், கிபி 319 335 வரைக்கும். ஓகே, ஸோ இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள். ஓகே, ஸோ அவருடைய மனைவி பெயர் குமாரதேவி. ஸோ இவர்களுடைய உருவங்கள் வந்துட்டு
இடம்பெற்றுள்ளன. லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. ஓகே. ஸோ லிச்சாவிங்கிறது ஒரு பழமையான கனசங்கங்கள். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒரு பேரரசுலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி கனசங்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒரு கனசங்கங்களில் ஒன்று தான் வந்துட்டு லிச்சாவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஆட்சி பகுதி வந்து எங்கே இருக்குன்றாங்க, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், சமுத்திரகுப்தர் கிபி 335. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, 335 வரைக்கும் சந்திரகுப்தருடைய காலம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா 335லேருந்து 380. ஓகே. ஸோ முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் அவருடைய மகன் தான் வந்துட்டு சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராக இவர் இருந்திருக்காரு. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்கை பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டாகும். ஓகே. ஸோ இவருடைய ஆட்சிக்கான முக்கிய சான்று வந்துட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா. ஸோ பிரசஸ்தி மெய்கீர்த்தி, பிரசஸ்தி என்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. ஓகே. ஸோ இதோடைய பொருள் என்னன்றது சொல்கிறாங்க, ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் வந்துட்டு அரசரை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டார்கள். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, மெய்கீர்த்தி, பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பின்னர் மக்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூண்களில் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்பட. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவைச் சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்டச் செய்தார். கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். ஓகே. தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ குதிரைகளை பலியிடும், அதாவது வேள்வியில் பலியிடுற ஒரு பழக்கத்தை மறுபடியும் அவர் கொண்டு வந்திருக்கார். இது வந்துட்டு அரசர்களால் நடத்தப்படும் வேதகால சடங்கு. ஓகே. ஸோ அவங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுற வகையில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சமுத்திரகுப்தர் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றுள் ஒன்றில் ஒரு வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். இதனால் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றார். ஓகேயா. நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் என்னன்னு அவங்கள வந்துட்டு அடைமொழி வச்சுட்ருக்காங்க, மகாராஜா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் வந்துட்டு சமுத்திரகுப்தர் வந்துட்டு என்னன்னு இருக்காரு, கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு கவிதை பிரியரும் இசை பிரியரும் அப்படிங்கிறதுனால அவர் கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பெற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் மிகச்சிறந்த வலிமை மிகுந்த ஒரு அரசராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மகத்தான ஒரு போர் தளபதி. அவர் பேரரசர் ஆனதுமே தென்னிந்தியாவுக்கெல்லாம் படையெடுத்து சென்றிருக்காரு. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஓகேவா. ஸோ நிறைய 9 அரசுகளை வந்துட்டு வட இந்தியாவில் கைப்பற்றி இருக்காரு. தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தனக்கு கட்டுப்படுத்தி சிற்றரசர்களாக்கி கப்பம் கட்டமும் வச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சந்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். ஓகேவா. ஸோ அவருடைய ஆட்சிக்கு கட்டுப்படுத்தி அவர்களை வந்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். ஓகேயா. ஸோ ஸ்ரீ மேகவர்மன்கிற இலங்கை பேரரசன் பௌத்த அரசன் வந்துட்டு சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார்.
ஓகே. அவர் விக்ரமாதித்யர் என்னும் அறியப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாளவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். ஓகே. சமுத்திரகுப்தருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. ஸோ அவரை வந்துட்டு என்னென்னும் கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க, விக்ரமாதித்யர்னும் சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ அவர் வந்துட்டு மேற்கு மாளவத்தையும் குஜராத்தையும் வந்துட்டு கைப்பற்றியிருக்காரு. தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஓகே. குதுப் மினாருக்கு அருகில் இருக்கிற இரும்புத்தூண் வந்துட்டு விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. நவரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவர்களெல்லாம் வந்துட்டு நவரத்னங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது 9 பேர் அதில் இருந்திருப்பாங்க. ஓகே. மிகச்சிறந்த அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஒரு 9 பேர் இருந்திருப்பாங்க நவரத்னங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால. அவர்களில் ஒருவர் காளிதாசர் என கூறப்படுகிறது. ஓகே. விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்னங்கள். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க தான் அந்த நவரத்னங்கள். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர். ஓகே. தன்வந்திரி மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காகபானகர் சோதிடர், சங்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், மெஜிஷியன். ஓகே. விட்டல் பட்டருங்கிறவர் வந்துட்டு ஒரு மெஜிஷியனாக இருந்திருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஓகே. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய பெயர்கள், பட்டப்பெயர்கள்லாம் இவ்வளவும் அவருக்கு இருந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம மகாராஜா, கவிராஜான்ற பட்டப்பெயர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி. ஆனால் இவருக்கு அதோட அதிகமான பட்டப்பெயர்கள் வந்துட்டு இருந்திருக்கு. இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார். அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஓகே. ஸோ இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர். அவர் இரண்டாம் சந்திரகுப்தர், அதாவது விக்ரமாதித்யருடைய மகன் தான் குமாரகுப்தர். அவர் தான் வந்துட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வருகை தந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். ஓகேயா. ஸோ அவருடைய காலத்தில் வந்துட்டு பாகியான் அப்படிங்கிற ஒரு சீன துறவி வந்துட்டு இங்கே வந்திருக்காரு. ஓகே. சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு அவருடைய குறிப்பில் எழுதியிருக்காரு. குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வந்துட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகதத்து மக்கள் வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்க, மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டிருக்கு. மரண தண்டனை அவங்க வழங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கயா பாழடைந்திருந்தது, அதாவது புத்த கயா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த இடமா தான் இருக்கும் இது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. கபிலவஸ்துங்கிற இடம் காடாகி இருந்திருக்கு. ஆனால் பாடலிபுரத்தில் மக்கள் வந்துட்டு செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க இந்த காலத்தில். அடுத்ததாக குமாரகுப்தரை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டியடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசரான பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏந்தினார். அவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். மிகிரகுலரை
கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலும் மிகிரிகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினர். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தோய்ந்து காணாமற் போனது. குப்த பேரரசை அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். ஓகே, ஸோ அது குப்த பேரரசு எப்படி வந்துட்டு அழிவுக்கு காரணமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவார். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை எனும் கோட்பாடு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டிருந்தது. நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகாதண்டநாயகர் என அழைக்கப்பட்டனர். குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. அவற்றை உபாரிகா எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். பிராந்தியங்கள் விஷ்யா எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. விஷ்யாதிபதிகள் எனும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர். கிராம அளவில் கிராமிகா, கிராமதி, ஆகஷா எனும் அதிகாரிகள் செயல்பட்டனர். ஓகே, ஸோ அவர்களுடைய நிர்வாக நிலைமை எப்படி இருந்தது, ஸோ ஒவ்வொரு நிலையிலையும் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க. விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதிகிருதா காலாட்படையின் தளபதி, மகாபாலாதிகிருதா குதிரைப்படையின் தளபதி என குறிப்பிடப்பட்டுள்ளன. தூதகா என்னும் ஒற்றர்களை உள்ளடக்கியது உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது. ஓகே, ஸோ இதில் நிறைய நேம்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட படிக்கிறதோட விட்டுறாதீங்க. சமூகமும் பொருளாதாரமும். நிலம் மற்றும் விவசாயிகள். காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. ஸோ குப்த பேரரசு எங்கெல்லாம் வந்துட்டு நிறுவி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வந்துட்டு குப்த பேரரசு இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்க வந்து கபிலவஸ்து, பண்டைய நகரங்கள். இதெல்லாம் வந்துட்டு பண்டைய நகரங்கள். இந்த இடத்துல இருக்க ஒரு கபிலவஸ்து, இந்திரபிரஸ்தம், உஜ்ஜயினி, வல்லபி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது, தட்சசீலம், புருஷபுரம், இதெல்லாம் வந்துட்டு பண்டைய நகரங்களாக இருந்திருக்கு. கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரா, பிரயாகை, காசி, கயா, பர்கத். ஓகே, ஸோ எல்லாமே வந்துட்டு பௌத்த கோயில்கள். ஓகேங்களா? ஸோ பௌத்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே குசிநகரம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. குகை கோயில்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிள் ஜஜந்தா, எல்லோரா அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் குகை கோயில்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நிலவரியே அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஓகேயா? ஸோ நிலவரி தான் வந்துட்டு அரசினுடைய முக்கிய வருவாயாக இருந்திருக்கு. விவசாயிகள் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், பாகியான் அவர்களுடைய குறிப்பில் வந்துட்டு செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு பரிதாபகரமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் வந்துட்டு விவசாயிகளுடைய நிலைமை பரிதாபகரமாக இருந்திருக்கு. பல்வேறு வரிகளையும் அவங்க வந்து செலுத்தியிருக்காங்க. அவர்கள் கொத்தடிமை நிலைமைக்கு தான் வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஓகே. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். க்ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி, கபத, சரகா. க்ஷேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலானா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். அடுத்தது வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. வணிகர்களில் 2 வகையினர் இருந்தனர்.
ஓகே, சிரேஷ்டி மற்றும் சார்த்தவாகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர். சிரேஷ்டினா என்னன்னா, சிரேஷ்டி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாகா வணிகர்கள் வந்துட்டு எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் தான் வந்துட்டு சார்த்தவாகா. சிரேஷ்டி, சார்த்தவாகா. விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்களிலிருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என பல வகைப்பட்டவையாய் இருந்தன. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிகப் பொருட்களாகும். குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது. பின்னர் கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஓகே, நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவும் கற்பிக்கப்பட்டன. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லுக்கள் என்னும் அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஓகே, ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் அழிவு நிலையில் இருக்கிறத இப்படி காட்டியிருக்காங்க. ஓகே, ஹீனர்கள் என்போர் யாவர்? ஹீனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். ஓகே, ஸோ இவர்கள் தான் ஹீனர்கள். ஹீனர்களின் தலைவர் தோரமானரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். ஓகே, இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். இவர் தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டினார். ஸோ இவர்கள் தான் ஹீனர்கள். நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மங்களூர், மலபார் கீழே கடற்கரை துறைமுகங்களும் வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி வணிக பெருக்கத்திற்கு உதவின. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்களின் அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாய் உள்ளது. உலோகவியல். குப்தர்களின் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்புற்று விளங்கின. மெக்ராலி இரும்பு தூண் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய தூண்கள் வந்துட்டு அவங்களுடைய காலத்தில் வந்துட்டு உருவாகியிருக்கு இல்லையா. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூணாகும். டெல்லியில் உள்ள இவற்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. ஓகே, ஸோ இந்த இரும்புத்தூண் வந்து இப்போ வரைக்கும் துருப்பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அதை உருவாக்கியிருப்பாங்கன்னு பாருங்கள். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், ஓகே, மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். அடுத்ததான் அவங்களுடைய சமூகம். குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். குபேர நாகா, துருபசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ குபேரனாகா, துருபசுவாமினி அப்படிங்கிறவங்க 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய அரசியர்களாக இருந்திருக்காங்க.
உடன்கட்டை சதியேறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. சதிங்கிற உடன்கட்டை ஏறும் முறையும் வந்துட்டு பின்பற்றி இருக்கிறாங்க. அப்போது அடிமை முறை. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன. சமயம். வேத சமயமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தினர். குதிரைகளை பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வி. அது யார் நடத்தியிருக்காங்க? சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கின்றோம். ஹீனயானம் மகாயானம் என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. கலையும் கட்டடக்கலையும். கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோயில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இக்கோவில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள் அஜந்தா எல்லோரா, மகாராஷ்டிரத்தில் இருக்கிற அஜந்தா எல்லோரா கோயில் தான். அடுத்தது பாக், மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி ஒடிசாவில் இருக்க ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டுகள். நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்புச்சிலை, சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் குப்தர்களின் ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை. அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில் காணப்படும் ஓவியங்களும் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு குப்தருடைய ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய சிற்பங்களும் சரி இல்லை ஓவியங்களும் சரி ரொம்பவே வந்துட்டு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. இலக்கியம். பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். அவர்களின் கல்வெட்டுகள் அனைத்து சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. குப்தர்கள் காலத்து சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி பெற்றது. அது பாணியில் எழுதிய அஷ்டதியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்ற நூல்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரோகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்னும் நூலை எழுதினார். காளிதாசன் இயற்றிய நாடக நூல்கள் சாகுந்தலம், மாளவிகாக்கினி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பனவாகும். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்தாகும். ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவர். ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் அவரே ஆவார். மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார். அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். ஓகே. ஸோ அந்த காலத்திலேயே ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு அறிவுடவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்ததான் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. குப்த அரச வம்சம் முடிஞ்சு அதுக்கப்புறமா என்ன ஸ்டார்ட் ஆகுது? வர்தன அரச வம்சம். வர்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தது. புஷ்யபூதி குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணி செய்தவர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் அவர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றார். பிரபாகரவர்தனர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புஷ்யபூதி அரச குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியது. பிரபாகரவர்தனர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மகன் ராஜவர்தனர் அரியணை ஏறினார். அவருடைய சகோதரி ராஜ்யஸ்ரீ ஆவார். ராஜ்யஸ்ரீயின் கணவர் கண்ணோசியின் அரசர் ஆவார். அவர் வங்காளத்தை சேர்ந்த கௌட வம்ச அரசர் சசாங்கரால் கொல்லப்பட்டார். சசாங்கர் ராஜ்யஸ்ரீயை சிறையில் அடைத்தான். தன்னுடைய சகோதரியை மீட்கும் முயற்சியின் போது ராஜவர்தனன் சசாங்கரால் வஞ்சமாக கொல்லப்பட்டார். இதன் விளைவாக அவருடைய தம்பியான ஹர்ஷவர்தனர் தானேஸ்வரத்தின் அரசரானார். கண்ணோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஹர்ஷரை கண்ணோசியை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள
கேட்டுக்கொண்டனர். இதனால் ஹர்ஷர் தானேஸ்வரம், கன்னோசி ஆகிய இரண்டிற்கும் அரசனானார். இதைத் தொடர்ந்து ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னோசிக்கு மாற்றினார். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குஷ்யபூதி அப்படிங்கிறவர் வந்துட்டு படைத்தளபதியாக குப்தர்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஓகேயா, ஸோ குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இவர் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரபாகரவர்த்தனர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா புஷ்யபூதி அரச குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் மிக்கதாக மாறியிருக்கு. ஸோ பிரபாகரவர்த்தனர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மகன் ராஜவர்த்தனர் வந்துட்டு அரியணை ஏறி இருக்காரு. ஸோ அவருடைய சகோதரி ராஜஸ்ரீ, ஓகேங்களா, ஸோ அவங்க அந்த ராஜஸ்ரீயை வந்துட்டு கணவரை வந்து கன்னோசியருடைய அரசர், ஸோ அவரை வந்துட்டு வங்காளத்தை சேர்ந்த கவுடா வம்ச அரசர் சசாங்கரால் வந்துட்டு கொல்லப்படுறாரு. அவர் ராஜஸ்ரீயையும் வந்துட்டு சிறையில் அடைக்கிறாரு. ஸோ அவருடைய சகோதரியை வந்துட்டு காப்பாற்ற ஒரு முயற்சியில் ராஜவர்தனன் வந்துட்டு சசாங்கரால் கொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ராஜவர்தனுடைய சகோதரர் வந்து ஹர்ஷவர்தனர், அவர் வந்துட்டு தானேஸ்வரத்துடைய அரசராக ஆகிறாரு. ஓகேங்களா, ஸோ இவங்க கன்னோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஹர்ஷரை கன்னோசியை ஆளும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் வந்துட்டு ஹர்ஷவர்தனர் என்ன பண்ணுறார், தானேஸ்வரம், கன்னோசி ஆகிய இரண்டிற்கும் அரசராகிறாரு. இதனைத் தொடர்ந்து ஹர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னோசிக்கு மாற்றிக்கிறாங்க. ஹர்ஷவர்தன பேரரசு எங்கெல்லாம் பரவி இருந்திருக்குன்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஹர்ஷனுடைய தலைநகரம் கன்னோசின்னு கொடுத்துருந்தாங்களே, ஸோ அது பிற நகரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஹர்ஷவர்தனரின் படையெடுப்புகள். வர்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்தனர் ஆவார். ஹர்ஷர் 41 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் ஹர்ஷருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவர். வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் தொடர்ந்து பகையுணர்வுடன் நடந்து கொண்டார். ஓகே, அந்த சசாங்கருங்கிறவர் வந்துட்டு தொடர்ந்து பகையுணர்வோடு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமும் வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை ஹர்ஷரே ஒருங்கிணைத்தார். ஆனால் அவர் தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி தடுத்து நிறுத்தினார். கிபி 648 ஹர்ஷரின் மறைவோடு அவருடைய அரசு சிதைந்து பல சிற்றரசுகள் ஆனது. ஹர்ஷர் சீனா, ஈரான் ஆகிய நாடுகளின் அரசர்களோடு சுமூகமான உறவை பேணினார். ஹர்ஷர் சீன பயணி யுவான்சுவாங்கை முதன்முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகேயுள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். அதாவது ஜார்க்கண்ட் என்ற இடத்துல பார்த்துருக்காங்க. அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நிர்வாகத்தில் அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவியது. அமைச்சரவையில் பிரதம மந்திரி முக்கிய இடத்தை வகித்தார். பாகா, ஹிரண்யா, பாலி ஆகிய 3 வரிகள் ஹர்ஷரின் காலத்தில் வசூல் செய்யப்பட்டன. குப்தர்கள் காலத்தை காட்டிலும் குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இருந்தன. சட்டங்களை மீறுவோருக்கும் அரசருக்கும் எதிராக சதி செய்வோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஹர்ஷர் கால நாணயங்கள். பேரரசு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது. ஹர்ஷர் தனது படைகளின் வலிமை, ஒழுக்கம் ஆகியவற்றின் மீது தனிப்பெரும் கவனம் செலுத்தினார். பயணிகள் தங்கி செல்வதற்கும் நோயுற்றோரையும் மற்றும் ஏழைகளையும் கவனித்துக் கொள்வதற்கும் பல தொண்டு நிறுவனங்களை ஹர்ஷர் நிறுவினார். மத கொள்கை. தொடக்கத்தில் ஹர்ஷர் சிவனை வழிபட்டு வந்தார். தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீ, பௌத்த துறவி யுவான்சுவாங் ஆகியோரின் செல்வாக்கின் காரணமாக இவர் பௌத்த மதத்தை தழுவினார். இவர் மகாயான பௌத்தத்தை சேர்ந்தவர். ஹர்ஷர் வேத வித்தகர்களையும் பௌத்த துறவிகளையும் சரிசமமாகவே நடத்தினார். அவர்களுக்கு சரிசமமாகவே கொடை வழங்கினார். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷரே. பௌத்தரான ஹர்ஷர் உணவுக்காக மிருகங்களை கொல்வதை தடை செய்தார். ஸோ கடைசி பௌத்தரான ஹர்ஷர் உணவுக்காக மிருகங்களை கொல்றதில்ல. பௌத்தத்தை பின்பற்றின கடைசி அரசர் வந்துட்டு யார், ஹர்ஷர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காக அறியப்பட்டவர். அவர் புத்தர், சிவன், சூரியன் ஆகிய உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டார். இவர் 2 பௌத்த பேரவைகளை கூட்டினார். ஒன்று கன்னோசியிலும் அடுத்தது பிரயாகையிலும் கூட்டப்பட்டன. அடுத்தது
அடுத்ததாக பாருங்கள், புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் ஸ்வாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தார். கி என்னும் அவரது பயணக்குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பு ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகளை குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்த போதிலும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டுள்ளார். இவர் தான் அந்த யுவான் ஸ்வாங். மோஸ்ட்லி ஒரு இந்தியாவே ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பார் போல. கலை மற்றும் இலக்கியம். ஹர்ஷரே ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவார். அவர் சிறந்த கவிஞர்களையும் கலைஞர்களையும் தன்னை சூழ்ந்து இருக்க செய்தார். அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா ஆகியனவாகும். பாணபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் ஆகியோர் அவருடைய அவையை அலங்கரித்தனர். கண்ணோசி பௌத்த பேரவையின் 20 அரசர்கள் பங்கேற்றனர். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்கச் சிலை ஒன்று நிறுவப்பட்டது. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பிரயாகை பேரவையில் ஹர்ஷர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து நாட்களிலும் அவர் பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தார். ஓகே, ஸோ ஹர்ஷரை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மையங்களாக செயல்பட்டன. கண்ணோசி புகழ்பெற்ற நகரமானது. ஹர்ஷர் கங்கை நதி கரையில் பல விகாரைகளையும் மடாலங்களையும் ஸ்தூபிகளையும் கட்டினார். ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு யுவான் ஸ்வாங் வந்தபோது 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கு தங்கியிருந்ததாக கற்றதாக கூறப்படுகிறது. ஓகே, 10,000 மாணவர்கள்கிட்ட அங்கே இருந்திருக்காங்க. ஓகே, அட் த சேம் டைம் உலகம் அந்நாளில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டைனின் சமகாலத்தவர் ஆவார். ஓகே, ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க காலப்பகுதியோடு இணைந்து செல்கிறது. சீனர்களின் தலைநகரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்கிறது. அவர்களுடைய சமகாலத்தவர்கள் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன், தாங் அரச வம்சர். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ குப்த அரச வம்சத்தை பற்றியும் வர்தனர் அவர் இந்த அரச வம்சத்தை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஹர்ஷரை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இப்போது 1 by 1 நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வரலாறு என்ன, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய வரலாறு என்னங்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அடுத்து எது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை விட்டுட்டு இந்த 6th தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஸோ எதுலேருந்து நம்மளுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வரலாறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ 6th தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விடாதீங்க. 6th ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் படிப்படியாக தெரிஞ்சுக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் 9th 10th படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஸோ பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுடைய சுருக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் ஆகியோர் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர்கள் ஆவர். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர். குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழித்தோங்கின. 4 வர்ண முறையை பின்பற்றிய குப்தர் சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. தந்தை வழி சமூகத்தை தான் அவங்க பின்பற்றி இருக்காங்க. வேத மதமும் வேத சடங்குகளும் மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் குப்தர்களே. அது முந்தைய பாடை குடைவரை கோயில்களிலிருந்து பரிணாமம் அடைந்ததாகும். ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தின் தலைசிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்களாவர். ஹர்ஷர் வர்தன வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் ஆவார். அவர் பேரரசானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். ஒரு கலைஞராக, நாடக அரசராக ஹர்ஷர் கலை இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்துள்ளார். யுவான் ஸ்வாங் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்தார். அவருடைய பயணக்குறிப்புகள் ஹர்ஷரின் ஆட்சி காலத்தையே இந்தியாவின் நிலைகளை புரிந்து கொள்ள பயன்படுகின்றன. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத சமயத்தையும் வளர்த்தார். ஓகே, ஸோ அவ்வளோதான். பயிற்சி வினாக்கள் படிச்சுக்கோங்க.
பின்னாடி இருக்கிற கலை சொற்கள். பொறிக்கப்பட்ட அல்லது செதுக்கிய அப்படின்னா என்கிரேவ்டு. முகஸ்துதி ஃப்ளாட்டர்டு. சரிவு கொலாப்ஸ். பரிதாபகரமான பேத்தட்டிக். பின்பற்றப்பட்ட அதர்டு டு. மேய்ச்சல் நிலம் பாஸ்டோரல் லேண்ட். சித்தரிக்கப்பட்டுள்ளது போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு, சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறது. ஸோ அதுதான் போர்ட்ரேடு. பாழடைந்த டிசோலேட்டட். பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. லெசன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா மறுபடியும் போய் லெசனை படிங்க. ஓகே, ஸோ புரிகிற வரைக்கும் திரும்ப படிங்க. ஸோ ஒரு தடவை படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு விடாதீங்க, மறுபடியும் இதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 6th ஃபுல்லாக முடிச்சுட்டு 7th போகிறீங்கன்னா 6th என்னெல்லாம் பார்த்தீங்கன்றது ஒரு ரிவிஷன். ஜஸ்ட் ஒரு என்னெல்லாம் அதோட ஹெட்டிங் பார்த்துட்டு என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 7th ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் தென்னிந்திய அரசுகள். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் எழுச்சி பெற்ற தென்னிந்திய அரசுகளை தெரிந்து கொள்ளுதல், பல்லவர், சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் ஆகிய அரச வம்சங்களை பற்றியும் அவர்கள் ஆண்ட பகுதிகளை பற்றியும் அறிவை பெறுதல், சமூகம் மற்றும் பயன்பாட்டிற்கு குறிப்பாக இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றிற்கு ஆற்றிய பங்களிப்பையும் புரிந்து கொள்ளுதல், மாமல்லபுரம் கடற்கரை கோவில், எல்லோரா நினைவு சின்னங்கள், எலிஃபண்டா குகை கோவில்கள் ஆகியவற்றின் கலை, கட்டடக்கலை சிறப்புகளை தெரிந்து கொள்ளுதல். தென்னிந்திய அரசுகள். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசுகளின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்திருந்தன. அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆட்சி சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாகி கொண்டிருந்தனர். மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி வாதாபி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தன. சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்ப வம்சமாக இருந்தது. இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லை. ஸோ இப்போ மௌரிய பேரரசும் குப்த பேரரசும் தான் வந்துட்டு அப்போ உள்ள பெரிய ஒரு பேரரசுகளாக இருந்திருக்கு, சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்திருக்கு. பல்லவர்கள். பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்படை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டனர். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். வளம் கொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. சான்றுகள். பல்லவ அரசனுடைய சான்றுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள். மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டில் சான்றுகள் இருக்குது. ஸோ பல்லவர்களின் எல்லை பரப்புகள். இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பரவி இருந்திருக்கு. மாமல்லபுரம், வேலூர், காஞ்சி, துங்கபத்ரா, பீஜப்பூர். ஸோ இங்கே காவிரி ஆறு பாயுது பாருங்கள். இந்த இடத்துல தான் அவங்களுடைய ஆட்சி வந்து பரவி இருக்கு. செப்பேடுகள். காசக்குடி செப்பேடுகள். ஓகே, இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். அயலவர் குறிப்புகள், யுவான் சுவாங்கின் குறிப்புகள். ஓகே, ஸோ அந்த சமகாலத்து குறிப்புகள் தானே வரும். ஸோ அப்போ வந்து ஹர்ஷரை பற்றின குறிப்புகள் அவருடைய இதில் வந்திருக்கு அப்படின்னா, அடுத்ததாக பல்லவ அரசர் பற்றின குறிப்புகளும் அவர் எழுதியிருப்பார் இல்லையா. பல்லவ வம்சாவளி. முக்கிய அரசர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கிபி 550 வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார். அவருக்கு பின்னர் அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் ஆவர்.
இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், அவர் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன். ஓகேயா. ஸோ இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள். ஸோ இவர்களால் தான் வந்துட்டு முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ மன்னர் வந்து அபராஜித்தன் அப்படிங்கிறவர். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறுத்தொண்டர். 63 நாயன்மார்களில் ஒருவர் தான் வந்துட்டு படைத்தளபதி பரஞ்சோதி அப்படிங்கிறவர். படைத்தளபதி பரஞ்சோதி சிறுத்தொண்டர் அப்படிங்கிற 63 நாயன்மார்களில் ஒருவர் என பிரபலமாக அறியப்பட்டார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். ஓகேயா. அப்படின்னு சொல்லிட்டு எதில் இருக்குது? பெரிய புராணத்தில் இருக்குது. மகேந்திரவர்மன் ஏறத்தாழ கிபி 600 630 பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார். தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் சைவத்துறவி அப்பரால் சைவத்தை தழுவினார். அதாவது அப்பர் என்ற திருநாவுக்கரசர். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர் பேராதரவு அளித்தார். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகின்றது. மத்த விலாச பிரகசனம் அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். இந்நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போர்களில் ஒன்றில் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை கைப்பற்றியதாக தெரிகிறது. அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார். ஏறத்தாழ 695 722 மாபெரும் வீரர். ஓகே. சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார். சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றார். ஒப்பீட்டளவில் அவர் காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாததால் அவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலின் கட்டியது அவரே. அரசர்களின் பெயர் சிம்ம விஷ்ணு. பட்டங்கள் அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். ஓகே. ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் வந்துட்டு மாமல்லன் வாதாபி கொண்டான். கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு. ஓகே. ஸோ பல்லவர்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம கட்டடக்கலை தான் வந்துட்டு ஞாபகம் வரணும் இல்லையா. பல்லவர் காலம் கட்டடக்கலைக்கு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமாகும். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் ஏனைய கோவில்களும் வராகர் குகையும் பல்லவ கட்டடக்கலையின் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டாகும். 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஓகே. ஸோ பாறை குடைவரை கோயில் வந்துட்டு மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தளவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஓகேயா. ஸோ இது இவருடைய இந்த பாணி அப்படிங்கும் பொழுது இந்த பாணியில் தான் வந்துட்டு பாறை குடைவரை கோயில்கள் வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது மண்டகப்பட்டு. அடுத்ததான் மாமல்லன் பாணி. மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவை ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகின்றன. மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்களாகும். பஞ்சபாண்டவர் ரதங்கள். ஓகேயா. மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றை மிகவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஆகும். பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை.
பெருந்தவ வடிவச் சிற்ப வேலைப்பாடு உலகில் சிதைக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியதாகும். ஸோ மாமல்லபுரத்தை பற்றின ஒரு லெசன் கூட நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கூட ஞாபகப்படுத்தி நீங்கள் படிச்சுக்கலாம். அர்ஜுனன் தபசு, காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். ராஜசிம்ம பாணி, ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இக்கோவில்கள் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டவையாகும். கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோவில். நந்திவர்மன் பாணி. பல்லவ கோவில் கட்டடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சமூகமும் பண்பாடும். பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களில் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். அவர்கள் இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாய் திகழ்ந்தனர். பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம், வைணவம் ஆகியவற்றை போதித்தனர். அவர்களை சில பல்லவ அரசர்கள் ஆதரித்தனர். அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர். பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது. இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன. கல்வியும் இலக்கியமும். காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்தது. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதிய வாத்சாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். அவர் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதினார். மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார். இவர் கிராதார்ஜுனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடித்தார். தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருந்திருக்கு அந்த காலத்தில். நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரம், ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம்லாம் வந்துட்டு எந்த காலத்தில் வந்திருக்கு? பல்லவர் காலத்தில் தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். பல்லவர் கால கலை. பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர். குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். இக்காலப்பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிக்கப்பட்டுள்ளன. சாளுக்கியர். சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதியை ஆண்டனர். அவர்களின் தலைநகர் வாதாபி. சாளுக்கியர்களில் 3 வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன. அவை வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாண சாளுக்கியர்கள். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது சாளுக்கியர்களை பற்றி செய்திகள் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். ஓகே, இவங்க வந்து கீழை சாளுக்கியர்கள், இவங்க மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு அதை வித்தியாசப்படுத்துகிறாங்க. வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களின் எல்லையாக இருந்தன. சான்றுகள். கல்வெட்டுகள். மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருப்பாஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு, அயலவர் குறிப்புகள், யுவான் சுவாங்கின் குறிப்புகள் தான் வந்துட்டு இங்கேயும் இடம்பெற்றிருக்கு. வாதாபி சாளுக்கியர். முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார். கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார். விரைவில் கிருஷ்ணா
துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றினார். இவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண கடற்கரை பகுதியில் சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவருடைய ஆட்சி காலம் என்னன்னா 566 597. இரண்டாம் புலிகேசி வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் ஆவார். பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழி ஒன்றை அனுப்பி வைத்தார். குஜராத், மாலவம் ஆகியவற்றில் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி பெற்றார். இவர் வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தார். இருவரும் ஒப்புக்கொண்டு புரிதலின்படி இருவருக்கும் இடையிலான எல்லையாக நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது. ஓகே, ஹர்ஷருடைய சமகாலத்தவரால் தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ 2 பேருக்குமான எல்லையை அவர்களே தீர்மானிச்சிருக்காங்க, நர்மதை நதி அப்படின்னு சொல்லிட்டு. கிபி 624 காலப்பகுதியில் வெங்கிய அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனருக்கு வழங்கினார். விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசனானார். கிபி 641 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடிய வாதாபியை கைப்பற்றினர். ஆனால் கிபி 655 சாளுக்கியர் அதனை மீட்டனர். முதலாம் விக்ரமாதித்தனும் ஆட்சி காலம் 655 680. அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார். ஆனால் நகரை சேதப்படுத்தவில்லை. இவருக்கு பின்னர் அரச பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் தோற்கடித்தார். கல்யாணி மேலை சாளுக்கியர். இவர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல்கள் ஆவர். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். தற்போதைய பசவ கல்யாண். இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசர்களாக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தார். இவர் கிபி 973 மாளவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். 1 நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளமிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதை கடுமையாக போரிட்டு கொண்டனர். 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தது. கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியர்களின் பங்களிப்பு. பதாமியில் இருக்கிற குகை கோவில். சாளுக்கியர்கள் சைவம், வைணவம் ஆகியவற்றின் ஆதரவுகளாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. இது தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டடப்பாணிகளின் கலப்பு ஆகும். ஓகே, திராவிட நகரா கட்டடப்பாணிகளுடைய கலப்பாக இது இருந்திருக்கு. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவர்கள் மேம்படுத்தினர். அவர்கள் கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்தினர். சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளர்களுக்கு அர்ப்பணித்தார். சாளுக்கியர்களின் கட்டுமான கோவில்கள் ஐகோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் உள்ளன. வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாகும். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டு அங்குள்ளது. அவர்களின் குகை கோவில்கள் அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் உள்ளன. ஸோ இதுதான் கல்லேஸ்வரர் கோவில் பகலிங்கிற இடத்துல உள்ளது. பதாமி, அடுத்தது பகலி. வாதாபியில் உள்ள குகை கோவில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவின் வராக, நரசிம்ம, பாதி சிங்கம் பாதி மனிதன், வாமன அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி என்னுமிடத்தில் உள்ள கல்லேஸ்வரர் கோவில், இட்டகியில் உள்ள மகாதேவர் கோவில் ஆகியவை கல்யாணி மேலை சாளுக்கியருடன் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிறைய இடங்களில் நிறைய கோவில்கள் சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. ஓவியங்களில் சாளுக்கியரில் வாழகடர் பாணியை பின்பற்றினர். அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தவை. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். அங்கு 10 கோவில்கள் உள்ளன. அவற்றில் 4 வட இந்திய பாணியான நகரா பாணியிலும் மற்றும் உள்ள 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருப்பாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் நகரா பாணியிலும் அமைந்துள்ளன. விருப்பாக்ஷா கோவில் காசி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். ஓகே, ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. அடுத்ததாக ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதியிலும் கங்கை சமவெளி பகுதியும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர். அவர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவார்கள். அவர்களின் தாய்மொழி கன்னடம். தந்திதுரக்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார். அவர் வாதாபி சாளுக்கியர்களிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். முதலாம் கிருஷ்ண தந்திதுர்க்கரை அடுத்து பதவியேற்றார். அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தினார். அவர் கலை மற்றும் கட்டிடக்கலையின் பெரும் ஆதரவாளர் ஆவார். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் இவர் கட்டியதாகும். ராஷ்டிரகூட அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ராஷ்டிரகூட அரசர்களில் தலைசிறந்த அரசர் அமோகவர்ஷர். அவர் மானிய கேட்டாவில் தற்போதுள்ள கர்நாடகாவில் இருக்கிற மால்கெட்டுக்கு தான் மானியகேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய நகரை உருவாக்கினார். புரோச் அவர்களின் துறைமுகமானது. அமோகவர்ஷர் கிபி 814 878 வரைக்கும் ஜினசேனர் என்னும் சமணத்துறவியால் சமணத்தை தருவினார். அமோகவர்ஷருக்கு பின்னர் அவரது மகன் 2ஆம் கிருஷ்ணர் அரசரானார். கிபி 916 அவர் பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். தற்போதைய திருவல்லம் வேலூர் மாவட்டம். 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசனாவார். இவர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டியிட்டனர். இவர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டினார். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் 3ஆம் கோவிந்தன் ஆவார். அவருக்கு பின் ராஷ்டிரகூடரின் அதிகாரம் வீழ்ந்தது. ஓகேங்களா. ஸோ ராஷ்டிரகூடரை பற்றின செய்திகள் கொடுத்துருக்காங்க. இலக்கியம், கலை, கட்டிடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிரகூடர்களின் பங்களிப்பு. கைலாசநாதர் கோவில் கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லோரால். இலக்கியம். கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது. அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும். அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை எழுதினர். இக்கால பகுதியில் கன்னட இலக்கியத்தின் 3 ரத்னங்கள் என கருதப்படுவார்கள். ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா ஆகியோர் ஆவர். ஆதிகவி பம்பா அவரது நூல்களான ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றிற்கான பெரும் புகழ் பெற்றவர். முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கின்றது. விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருகையாகும். இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரச அரிகேசரியை அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார். கலை மற்றும் கட்டடக்கலை. இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகளை எல்லோராவிலும் எலிஃபெண்டாவிலும் காணலாம். கைலாசநாதர் கோவில் எல்லோரா. ஓகே, ஸோ கைலாசநாதர் கோவில் எல்லோராவில் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் அருகில் இருக்குது. எல்லோராவின் குன்றுப்பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. முதலாம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இக்கோவில் உருவாக்கப்பட்டது. இக்கோவில் அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் பெயர் பெற்றதாகும். இக்கோவில் 60,000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டுள்ளது. இதனுடைய விமானத்தின் உயரம் 90 அடிகளாகும். ஓகே, ஸோ இக்கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது. கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது. எலிஃபெண்டா தீவு, எலிஃபெண்டா குகை. எலிஃபெண்டா தீவு. இத்தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது. எலிஃபெண்டா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு ஆகும். இத்தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்த்துகீசியர்கள் இத்தீவுக்கு எலிஃபெண்டா தீவு என பெயரிட்டனர். ஓகே, ஸோ எதனால் எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயர் இருந்தது கவனிச்சிங்களா? ஸோ தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை
கண்ணுட்ட போர்த்துகீசியர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இத்தீவுக்கு எலிஃபெண்டா தீவு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. எலிஃபெண்டா குகையில் திரிமூர்த்தி 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகும். கோவிலின் நுழைவாயில் காணப்படும் துவாரபாலகர்களின் சிலை நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவை. அடுத்ததாக பட்டடக்கல். பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்கள் கோவில்களை கட்டியுள்ளனர். இங்கு சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டுள்ளன. சமண நாராயணர் கோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகம் அந்நாளில். ஓகே, அந்த சமகாலத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாபெரும் லேஷன் புத்தர் சிலை 71 மீட்டர் உயரம் சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்டது. 713 803 அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. பாக்தாத் இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. ஓகே, அடுத்ததாக பாடச்சுருக்கம். இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை பாடச்சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென்னிந்தியா காஞ்சி பல்லவர், வாதாபி சாளுக்கியர் ஆகியோரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. பல்லவர்கள் காலம் அதன் கட்டடக்கலை அற்புதங்களுக்காக பெயர் பெற்றதாகும். பல்லவர்களின் கட்டடக்கலையை 3ஆக வகைப்படுத்தலாம். குடையுறை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைப்பாறை கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள். சாளுக்கியர்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பெருமளவு பங்களிப்பை செய்துள்ளனர். கோவில் விமானங்களை கட்டதில் புதிய கட்டடக்கலை பாணியான வெசாரா அவர்களால் வளர்க்கப்பட்டது. ராஷ்டிரகூடர்களும் இந்திய கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். அவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எல்லோரா கோயில்களிலும் எலிஃபெண்டா தீவிலும் காணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த லெசனில் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், அடுத்ததாக ராஷ்டிரகூடர்கள் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சிற்றரசர்கள் ஃபியூடேட்டரிஸ், தூதுவர் அம்பாசடர், கருங்கல் கிரானைட், சூறையாடிய ராவேஜ்டு, வழித்தோன்றர்கள் டிசெண்டன்ட்ஸ், சாய்ந்திருக்கக்கூடிய ரிக்ளைனிங். ஓகே, ரிக்ளைனர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் சாய்ந்திருக்கக்கூடிய ரிக்ளைனிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான மீனிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பயிற்சி வினாக்கள். லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு பயிற்சி வினாக்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப படித்து படிங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் திரும்ப எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ இதோட நமக்கு 3ஆம் பருவத்தில் உள்ள வரலாறு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம 7ஆம் வகுப்பு வரலாறில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.